ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 54 இறைவசனம் 6. ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நாம் தியானிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம் தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு விடுக்கும் செய்தி: யாரும் இல்லையே என்று கலங்கி மனமுடைந்து போன நிலையில் இருக்கிறாயா? அல்லது இன்று எல்லோராலும் தள்ளப்பட்ட நிலையில் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறாயா? கவலை வேண்டாம், நம்மைத்தான் தேவன் அழைத்துள்ளார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தை நாம் உற்று கவனித்தால் அவர் யார் மேல் அதிக அக்கறை கொண்டுள்ளார் என்று பார்த்தோமே என்றால், கைவிடப்பட்ட கைம்பெண்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், தொழுநோயாளிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆம், நம் ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். பழைய ஏற்பாட்டிலும் ஆகார் கைவிடப்பட்டு தனிமைப்பட்ட நிலையிலும் கடவுள் அவரை கண்ணோக்கினார். ஆகாரும் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று தேவனை பெயரிட்டு அழைத்தார். அன்னாளை பார்த்தோமே என்றால் ஒரு குடிகாரியைப் போல் அவள் தனக்குள் பேசிக் கொண்டிருந்தாள் என்பதை வேதத்தில் காண்கிறோம். இறுதியில் அவள் தம் விண்ணப்பத்தை கண்ணீராய் இறைவன் சமூகத்தில் வடித்தாள். அதற்கு பின் அவள் முகம் வாடி இருக்கவில்லை. ஆண்டவரும் அவளுக்கு ஆசி அளித்தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் விபச்சாரத்தில் பிடிபட்டு கல்லெறிந்து அவளை கொல்வதற்காக அவளை துரத்தி வந்த மனிதர்களிடமிருந்து அவளை மீட்டு, இனி பாவம் செய்யாதே என்றுரைத்து அவளை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். இறந்த லாசரை கண்டு கண்ணீர் விட்டு அழுது அவரை மரணத்திலிருந்து மீட்ட தேவன் அவர். தம் சீடர்களின் அகக்கண்களை திறந்து மீட்பின் கருவிகளாக அவர்களை உருவாக்கின தேவன் அவர். இன்றும் நம் கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் காண்கின்ற தேவன் நமக்கும் பதிலளித்து நம்மை அவருக்குரிய மனவாட்டியாக அழகு பார்க்கும் நேசர் அவர். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தகப்பன் நேர். எங்களை உமக்கு உகந்த மனவாட்டியாய் உருவாக்குகிற தேவன் நேர். எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர். நாங்கள் அதற்குரிய பாத்திரமாய் எங்களை வெறுமையாக்கி சித்தம் செய்ய எங்களை போதித்து வழிநடத்தும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.